ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்த நம்மை ரட்சிக்க வந்த தம்மை பலியாய் தந்த நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் நற்சுகம் மேவவும் அற்புதமாகவும் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. பலவித இக்கட்டையும் தீவில்களையும் கடந்தும் பரம பாதையை தொடர்ந்தோம். வலிய தீமையை வென்றோம், நலியும் ஆசையை கொன்றோம், பஞ்ச பகைக்கும் தப்பி நின்றோம். களி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். களி என்றதெல்லாம் விண்டோம், கர்த்தாவின் மீட்பை கண்டோம். காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுதனம் சாய்ந்து எழவும் மறைந்து நெறியுடன் காய்ந்த மனதோடு பாய்ந்து விழுதனம் சாய்ந்து எழவும் மறைந்து நெறியுடன் இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவை அத்தியந்த என்னமாய் தோத்தரிப்போமாக. கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலர் நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். நாம் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் பொழுது உலகத்திலே ஒரு புதிய மாற்றம் அல்லது பல புதிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. We are living in a drastically, rapidly changing world. Therefore, we have lots of choices. நிறைய தெரிவு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. மனிதர்களாய் நாம் எப்பொழுதும் இப்பொழுது இருக்கிறதை விட மேலானது, உயர்வானது என்பதை நாடி தேடி அப்படிப்பட்டதற்கான தேர்வுகளை நாம் செய்து வருகின்றோம். இந்த பின்னணியத்திலே கடவுளை நாம் பார்ப்பது எந்த பார்வையிலே பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம். How we understand God. கடவுளை எப்படியாய் காட்சிப்படுத்துகின்றோம் என்பது ரொம்ப முக்கியம். The God Almighty, all powerful, omniscient, omnipotent என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி மேலான பெரிய இடத்திலே மேன்மையிலே இருக்கின்ற கடவுள் அவர் தெரிவு செய்வது தாழ்மை, எளிமை, ஏழ்மை. The powerful God, Almighty, choosing to become powerless. இந்த சூழலிலே கடவுள் மேன்மையை துறந்து தாழ்மையை தேடுகின்றது. எனக்கு கல்லூரியிலே இறையியல் கல்லூரியே, குருக்குள் இறையியல் கல்லூரியே எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், ரெவரண்ட் அரவிந்த் பி நிர்மல். இந்த பெயரை கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள். இட்ஸ் எ தலித் ப்ரொஃபஸர். அவர் சொன்ன ஒரு உதாரணம் என் நினைவுக்கு வருகிறது. ஒரு வீட்டிற்கு வெளியே ஒரு குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. திடீரென்று அந்த குழந்தை வீட்டுக்கு வெளியே இருக்கின்ற ஒரு ஆழமான ஒரு சாக்கடையிலே விழுந்து விடுகிறது. தள்ளி இருந்த தாயார் பார்த்து பதறி விடுகிறாள். வேறு யாரும் இல்லை, ஓடோடி வருகிறாள்.
அந்த குழந்தையை பார்த்து ஐயோ என்று அலறி அடித்து கொண்டு வந்து கடினப்பட்டு தரையிலே படுத்து தன் கையை நீட்டி, ஏனென்றால் கொஞ்சம் ஆழமாக இருக்கிறது, எப்படியோ அந்த கையை பிடித்து குழந்தையை தூக்கி விடுகிறாள். தூக்கி கொண்டு போய் அருகிலே இருந்த கிணத்திலே வாளி வாளியாய் தண்ணியை ஊற்றி அதை கழுவி சோப்பு போட்டு ஷாம்பு போட்டு எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணி ஒரு நல்ல டர்க்கி டவலில் துடைத்து விட்டு கட்டி தழுவி கொண்டு ஐயோ என் மகனே என்று கதறுகிறார். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு வீட்டுக்கு வெளியே குழந்தை விளையாடி கொண்டிருக்கின்றது. தவறி வீட்டுக்கு முன்னால் இருந்த ஒரு சாக்கடையிலே விழுந்து விடுகிறது. பார்த்த தாய் பதறி போய் ஓடோடி வந்து எதையும் பொருட்படுத்தாமல் அந்த சாக்கடைக்குள்ள குதிக்கிறான். குதித்து அங்கேயே தன்னுடைய குழந்தையை கட்டி தழுவி ஐயோ என் மகனே என்று தூக்கி மேலே முதல்ல உட்கார வைத்து விட்டு பின்பு ஏறி வந்து அந்த குழந்தையை குளிப்பாட்டுகின்றான். ரெண்டுத்திலுமே தாய் பாசம் இருக்குது. அந்த குழந்தைக்காக பதறின தாய். ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் நாம் பார்க்க வேண்டும். முதலாவது தாய் முதல்ல தூக்கி குளிப்பாட்டி எல்லாம் ஷாம்பு சோப்பெல்லாம் போட்டு வாசனையாக்கி விட்டு கட்டி தழுவுகின்ற ஒரு தாய். இன்னொரு தாய் எதையும் பொருட்படுத்தாமல் சாக்கடையிலே குதிச்சிட்ட தாய். தாயாகிய தந்தையாகிய கடவுள் என்று நாம் சொல்லுகின்ற அந்த கடவுளை காட்சிப்படுத்துவது என்பது முக்கியம். நம் திருச்சபைகள் ஒருவேளை அந்த முதல் தாயை போல நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அதாவது ஃபர்கெட்டிங் த சின்னர்ஸ் ஒன்லி நீட் டு கம் டு த ஆல்டர் என்பதை மறந்துவிட்டு எல்லாம் கழுவி சுத்தமாய் உன்னை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகின்ற கடவுளை தான் அதிகமாக நாம் காண்பித்து கொண்டிருக்கின்றோம். மேன்மையிலே இருக்கின்ற கடவுள் தன்னை தாழ்த்தி ஏழ்மையாக்கி தன்னுடைய மேன்மையை துறந்து அடிமையின் கோலம் எடுக்கின்ற ஒரு கடவுள். The powerful God becoming powerless, choosing to become powerless. அது ரொம்ப முக்கியம். The choice. ஏன்? why? ஏனென்றால் இந்த மனுக்குலம் கடவுளின் சாயலிலும் ரூபத்திலும் படைக்கப்பட்ட மக்கள். தங்களுடைய சாய்ஸ்னால தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்ட தீமையினால் இந்த சாயலையும் ரூபத்தையும் இழந்து விடுகிறார்கள். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக படிக்கின்றோம். பல தீர்க்கதரிசிகள் எழும்புகிறார்கள், பல வாக்குறுதிஞர்கள் வருகின்றார்கள், அரசர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், எதுவுமே வேலைக்காகலை. கடைசியாய் தன்னுடைய சாயலிலும் ரூபத்திலும் படைத்த இந்த மக்கள் எந்த விதத்திலும் கெட்டு போய்விடக்கூடாதவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக the powerful God choosing to become powerless. அதில் பார்த்தா the choice பாருங்க, the choice to be born as a child. Who are the children? The children are vulnerable because they are dependent. ஒரு குழந்தை என்பது dependent. Then the choice of the place. மாட்டு தொழுவம் என்பது வீட்டினுடைய ஒரு நடுவில் இருக்கிற இடம் இல்லை, அது ஒதுக்குப்புறமாய் ஓரமாக இருக்கிறது, அது தள்ளி இருக்கும், துர்நாற்றம் வீசும். ஸோ ஒரு வீட்டில் ஒரு சத்திரத்தில் மாட்டு தொழுவம் என்பது இட்ஸ் நாட் அ இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ த சாய்ஸ் ஆஃப் த பிளேஸ், த ஃபேக்ட் தட் he chose to be born from a virgin Mary. அந்த கரு, மனித கருவிலே ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்த். Why should God choose to become a controversial person? ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேனாக உருவாகிருத்திருக்கலாம், எங்கு வேணாலும் எப்படி வேண்டுமானால் கடவுள் உருவெடுத்திருக்கலாம். பட் ஆல் தீஸ் சாய்ஸஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய மனநிலை, திருச்சபையில் இருக்கின்ற மனநிலை, சமூகத்தில் இருக்கிற மனநிலை எல்லாம் everybody is after power. In all this celebration, how important I am. The focus is not on baby Jesus, unfortunately. I am focused. I come to the forefront. இங்கே தான் இந்த கடவுளை நாம் காட்சிப்படுத்துவது ரொம்ப முக்கியம். The powerful God choosing to be powerless. இந்த சூழலிலே இயேசுநாதர் உயர்வை பற்றி பேசுகின்றார். கண்டிப்பாய் இந்த பவர்லெஸ்ஸாக இருக்கிறதுனா அப்படியே தான் இருந்துடணுமா, எங்களுக்கு வேற வழியே இல்லையா என்றால், எனக்கு யார் இருக்கிறாங்க, எதுவுமே இல்லை, கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்று இருக்கின்ற மக்கள்
ஏழை, எளிய, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட எந்த வார்த்தைகள் வேணாலும் போடும். அப்படி இருக்கின்ற மக்களுக்கு பெரிய நற்செய்தி என்றால் யாருமே வேணாம், கடவுள் இருக்கின்றார். The God chose to be with you and me if I am vulnerable. அது ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வளர்ச்சி வேணாம், முன்னேற்றம் வேணாம், மேன்மை அடைய வேண்டாம். ஸோ எனக்கு விடுவே இல்லையா, இங்கே தான் இருக்கணுமா? முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாமே இந்த கடவுளுடைய நியமம், கடவுளுடைய சட்டம். இந்த காட்ஸ் வேர்ல்ட் ஆர்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம், என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹவு வி பர்சீவ். அதில் பார்க்கும்பொழுது உயர்வை பற்றி பேசுகின்றார். இயேசுநாதர் ஒரு முறை உயர்த்தப்படுகின்றார். அந்த உயர்வு என்பது சிலுவை. உயர்தல் என்பது சிலுவை மரணம். அது கூட அடுத்தவருக்கான வாழ்வு. ஸோ எதற்காக தன்னுடைய மேன்மையை துறந்து இந்த மனு உருவை எடுக்கிறார் என்றால் எல்லாரும் வாழ்வடைய. திருமறையிலே இப்படியாய் வாசிக்கின்றோம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். கண்களை மூடி இறையருள் வேண்டுவோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய், அளவற்ற இரக்கத்திற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, ஏழ்மையிலே, எளிமையிலே, ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, புறந்தள்ளப்பட்டு, கடினப்பாடுகளுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்காய், எங்களுக்காய், எங்களுடைய மக்களுக்காய் நீர் மனித அவதாரம் எடுத்திருக்கின்றீர். மேன்மையை துறந்து எங்களோடு ஐக்கியப்பட்டவர்களாய், எங்களுக்குள்ளாய், எங்கள் மத்தியிலே நீர் வந்து வாசம் பண்ணுகின்ற அந்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் மேன்மை அடைவது என்பது இல்லை, ஆனால் பிறருக்கு வாழ்வு கொடுப்பது என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ளுகின்றோம். வாழ்வு பெறுகின்றோம். உம்மோடு கூட இணைந்து உமக்கு உகந்தவர்களாய் வாழ்வளிக்க எங்களை ஒப்படைக்கின்றோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.